தமிழ்நாடு ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனா இத கேட்ட அரசாங்கம் வெக்கப்படணும்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற இந்த அரசியல் புயலுக்குள்ள உண்மையில என்னதான் இருக்கு? வாங்க அத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். சரி, இந்த அளவுக்கு ஒரு பெரிய அரசியல் சர்ச்சை எப்படி திடீர்னு வெடிச்சது? எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவையே உலுக்கி எடுத்த ஒரு பயங்கரமான சம்பவம்தான். திருத்தணியில 4 சின்ன பசங்க ஒரு வடமாநில தொழிலாளிய ரொம்ப கொடூரமா தாக்குற வீடியோ ஒன்னு வைரல் ஆச்சு. பொதுமக்களுக்கு இத பார்த்து பயங்கர கோவம். இது வெறும் ஒரு சாதாரண தாக்குதல் சம்பவம் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி போதைப் பொருள் இருக்கலான்னு ஒரு சந்தேகம் வந்தப்போதான் தமிழ்நாடு முழுசாவே இந்த பிரச்சனைய திரும்பி பார்க்க ஆரம்பிச்சது. இப்படி மக்கள் கொந்தளிச்சிட்டு இருந்த நேரத்துல தான் அரசாங்கம் தன்னோட தரப்பு விளக்கத்தோட முன்னாடி வந்தது. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொன்ன வார்த்தைகள் இவை: பாருங்க, தமிழ்நாடு ஒரு போதைப்பொருள் இல்லாத மாநிலம், இங்க கஞ்சா சாகுபடி 0% அப்படின்னு ரொம்ப உறுதியா சொன்னாரு. ஒரு பக்கம் போதைப்பொருள் புழக்கத்தை பத்தி மக்கள் பேசிட்டு இருக்காங்க, ஆனா இன்னொரு பக்கம் அரசாங்கம் இப்படி அடிச்சு சொன்னது நிஜமாவே பலரையும் ஆச்சரியப்பட வச்சது. அதோட அவர் நிறுத்தல, எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நேரடி சவாலை விடுத்தாரு. போதைப்பொருள் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, ஆதாரம் இருந்தா காட்டுங்க அப்படின்னு கேட்டாரு. கடத்தல்காரங்க மேல உடனடியா கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னும் உறுதி கொடுத்தாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது எங்க பக்கம் எல்லாம் கரெக்ட் அப்படின்னு அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தன்னோட நிலைப்பாட்டை சொல்லுச்சு. ஆனா அரசாங்கத்தோட இந்த வாதத்தை எதிர்க்கட்சிகள் கொஞ்சம் கூட ஏத்துக்க தயாரா இல்ல. அவங்களோட பதில் ரொம்பவே காட்டமா இருந்துச்சு. சரி, இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அரசாங்கம் எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொன்னதுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் என்ன சொன்னாருன்னா, இத அரசாங்கத்தோட படுதோல்வி அப்படின்னு நேருக்கு நேர மோதினாரு. போதைப்பொருள் கடத்தல கட்டுப்படுத்த தவறிட்டீங்க, சட்டம் ஒழுங்கும் கெட்டு போச்சுன்னு ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன்வச்சாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எதிர்ப்பு குரல் ஒரு கட்சி கிட்ட இருந்து மட்டும் வரல. டிவிகே, அதிமுக, பாஜகன்னு தமிழ்நாட்டோட முக்கிய எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து அரசாங்கத்தோட இந்த கூற்ற எதிர்த்தாங்க. எதிர்க்கட்சிகளோட மொத்த கோபமும் இதுதான். இப்படி ஒரு நிலைமையில போதைப் பொருளே இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அரசாங்கம் சொல்றதுக்கும் உண்மையில வெளியே நடக்கிறதுக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லைங்கிறது தான் உங்களோட வாதம். ஓகே, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த ஒரு பிரச்சனை மட்டும் ஏன் இப்போ இவ்ளோ பெரிய அரசியல் சர்ச்சையா மாறியிருக்கு? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய காரணங்களை பத்தி பாப்போம். ஆமா, இந்த விவகார ஏன் திடீர்னு இவ்ளோ பெருசா பேசப்படுது? இதுக்கு ஒரே ஒரு காரணம் கிடையாது, பல விஷயங்கள் ஒன்னா சேர்ந்திருக்கு. முதல் காரணம், சின்ன பசங்க சம்பந்தப்பட்ட வன்முறை சம்பவங்கள் அதிகமாயிடுச்சு. ரெண்டாவது, இந்த மாதிரி குற்ற சம்பவங்களோட வீடியோக்கள் சோஷியல் மீடியால வேகமா பரவுது. இதையெல்லாம் பாக்குற பொதுமக்களுக்கு தங்களோட பிள்ளைங்களோட பாதுகாப்பை பத்தின பயம் அதிகமாகுது. இந்த 3 விஷயமும் ஒன்னா சேர்ந்ததால தான் இது வெறும் அரசியல் அறிக்கை போராட்டங்கிறத தாண்டி ஒரு மக்கள் பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. சரி, அரசாங்கம் ஒன்னு சொல்லுது, எதிர்க்கட்சிகள் வேற ஒன்னு சொல்லுது. இதனால என்ன ஆக போகுது? இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? அந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளியே இந்த 2 கருத்து மோதல் தான். ஒரு பக்கம் அரசாங்கம் எல்லாம் எங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, இது ஒரு போதைப்பொருள் இல்லாத மாநிலம்னு சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் மக்கள் நாளுக்கு நாள் போதைப்பொருள் சம்பந்தமான வன்முறை அதிகமாகுதே, எங்க பிள்ளைகளோட பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம்னு பயத்தோட கேக்குறாங்க. இங்கதான் இந்த விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆகுது. இது வெறும் போதைப்பொருள் பத்தின விவாதம் மட்டும் கிடையாது, இது அரசாங்கத்தோட செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத பத்தின ஒரு கேள்வி. வரப்போற தேர்தல்கள்ல கூட இந்த பிரச்சனை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு. அப்போ அரசாங்கம் சொல்றத மக்கள் நம்புவாங்களா, இல்ல அவங்க கண்ணு முன்னாடி நடக்கிற நிஜம்தான் தமிழ்நாட்டோட எதிர்கால அரசியலை தீர்மானிக்க போகுதா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதற்கான பதில பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.